ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். கடக சூரிய பெயர்ச்சி, அதாவது கடக சூரிய பெயர்ச்சிங்கிறது தட்சநாயன காலம் தொடங்குகின்ற காலம். உத்தராயண காலம் கழிந்து தட்சநாயன காலம் என்பது ஆனி மாத கடைசி நாளில், அதாவது ஆனி கடைசி நாளும் ஆடி முதல் நாளும் சந்திக்கின்ற அந்த வேளை. அந்த வேளை என்பது விஷ வேளையாக கருதப்படுகின்றது. அந்த விஷம் என்பது இந்த அதிலே கூட நல்ல விஷம் கெட்ட விஷம்னு வேற இருக்கு. நல்ல விஷயம் கெட்ட விஷயம் என்பது போல நல்ல விஷம் கெட்ட விஷம், அதாவது மருந்து என்பதுவே ஒரு விஷம்தான். ஒரு விஷத்தை சாப்பிட்டு விட்டால் இன்னொரு விஷத்தை கொடுத்து அந்த விஷத்தை முறிப்பது போல, அதுவும் ஒரு விஷம். அது நல்ல விஷம்னு பேர். அது கெட்ட விஷத்தை முறிப்பதற்கு நல்ல விஷத்தை உட்கொண்டால்தான் கெட்ட விஷம் வெளியேற்றப்படும். முள்ளை முள்ளால் எடுக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல. அப்படியாக அந்த உத்தராயண காலம் கழிந்து, உத்தராயண காலம் என்பது தொடக்கம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் தை முதல் நாள் என்று தொடங்குகிறது. இந்த தை முதல் நாள் என்று தொடங்கி ஆனி கடைசி நாளில் முடிகின்ற இந்த காலம் உத்தராயண காலம் என்பதுவை தேவர்களுக்கு பகல் பொழுது. ஒரு வருடம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள், அதில் 6 மாத பொழுது என்பது அவர்களுக்கு பகல். தேர்போர் இரவு தொடங்குவது ஆடி முதல் நாள் என்று தொடங்குகின்றது. ஆனி முதல் நாள், ஆடி முதல் நாள் என்று, ஆனி அல்ல ஆடி முதல் நாள் என்று தேவர்களுக்கு மாலை பொழுது மயங்கி தொடங்குகின்றது. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த அவங்களுக்கு அஸ்தமனமாகி இரவு வேளை தொடக்கம். இரவு வேளை தொடங்கி 6 to 8, 8 to 10, 10 to 12, 12 to 2, 2 to 4 அப்படிங்கிற கணக்கு. 2 to 4ங்கிறது தான் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதம் அப்படிது அந்த அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது கழிந்து 4 to 6, 2 to 4லேயே பிரம்ம முகூர்த்தம் தொடங்கிடும். 4 to 6 என்பது மார்கழி மாதத்தில் எல்லா ஆலயங்களும் திறந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒன்று போல அந்த பொழுது விடுகின்ற காலகட்டமாக வந்துவிடும். இதில் ஏன் இதை இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், விரிச்சுன்னா சுருக்கமாக தான் சொல்கிறேன். இதே இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டுப்போனதும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது 30 வருஷம் படாத பாடு பட்டுட்டான் அப்படின்னு சொன்னால் அடுத்த 31வது வருஷத்தில் அவனுக்கு நல்ல வாழ்க்கை தொடங்கி விடும் அப்படிங்கிறது அர்த்தம். 30 வருஷம் ஒருத்தர் ஓஹோன்றுட்டான்னா 31வது வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிவு ஏற்பட தொடங்கி விடும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதுதான் அந்த 30 இந்த 30. அதே போல் அந்த உத்தராயண காலமாகிய அந்த 6 மாதத்தில் பட்ட கஷ்டங்கள் தட்சநாயன காலத்திலேயாவது அது விடிவு கிடைக்குமா? தேவர்களுக்கு அது மாலை பொழுது தொடங்கி இரவு தொடங்கி விடுகிறது. நம்ம பகல் பொழுது, அவருடைய பகல் பொழுது நாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த சிரமம் தட்சநாயன காலம் தொடக்கத்திலிருந்து அந்த தட்சநாயன காலம் முழுவதுமாவது அந்த 6 மாதம் சிரமப்பட்டுட்டோம், இந்த 6 மாதமாவது நல்லா இருப்போமா என்று ஏங்குகின்ற தனுசு ராசி நேயர்களுக்காக இந்த பதிவு செய்யப்படுகிறது. இது நமக்கு பலாபலன்களை நம்ம பேசுகிறது 17/7/2024 முதல் 16/8/2024 தேதி முடிகிற வரைக்கும் இந்த பலன்கள், அதாவது ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம் என்று சொல்லிவிட்டாலே பராசக்திக்கு உரியது, அம்மனுக்கு உரியது, பெண்களுக்கு உரியது அப்படியாக சொல்லப்படுகிறது. ஆடி என்றால் கடகம், கடக மாதத்தை தான் ஆடி மாதம்னு சொல்கிறோம். கடக மாதம் என்பது, கடகம் என்றால் சமுத்திரம், தண்ணீர், ஜலம், குளம், குட்டைகள் எல்லாமே இந்த கடகத்தை தான் சொல்லுவார்கள். ஆக ஜலம் என்றால் பெண் என்றால் ஒன்று அப்படிங்கிறது அதுவும் ஒரு கணக்கு இருக்குது. இதெல்லாம் உள்ள நுழைஞ்சு போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நம்ம பலாபலங்களுக்காக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே இறங்கினோம்னா விஷயங்கள் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கும், சப்ஜெக்ட் வேறு இடத்துல போயிடும். ஆகையினால நம்ம பார்க்க போகிறது இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி ஆகி இந்தா வருது அந்தா வருது அப்படி வருது இப்படி வருது, யானை வருது குதிரை வருது புலி வருது, ஒன்றுமே நடக்குது. சரி, இப்போவாவது இந்த அதாவது உத்தராயண காலத்தில் தான் ஒன்றும் கிடைக்கல, தட்சநாயன காலத்திலேயாவது ஏதாவது அதிசயம் நடக்குமா? ஏதாவது பல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிட்டுமா? அதுலேயும் கோடிக்கணக்கான அளவுக்கு சம்பாத்தியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா?
இதை பார்ப்பதற்குத்தான் நாம் இப்போ முயற்சிக்கிறோம். அந்த போனது போகட்டும், இனிமேலாவது இந்த டைம் நல்ல டைமாக பிறக்குமா அப்படிங்கிறதுக்காக இதை பார்க்குறோம். இப்போ அந்த காலங்களில் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது, ஏன்னா தவம் இருக்கிறது, விரதம் இருக்கிறது, இப்படியெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் நடக்கும். விஷ வேளைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விஷ வேளையை இப்படித்தான் பக்தியோடு கொண்டாடி சென்று விடுவதாக அது அர்த்தமாகின்றது. அதுக்காகத்தான் கல்யாணம், அதே போல் கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி சுபகாரியங்கள் நடத்த மாட்டார்கள். ஆடி மாதத்தில் அது கிடையாது, முகூர்த்தங்கள் கிடையாது. ஆக அந்த ஆடி மாதம் பராசக்திக்கு ஒப்படைத்து விட்ட மாதம், பராசக்தியினுடைய ஒரு ஞாபகமாக, பராசக்தியினுடைய பக்தியிலே ஊறி போகின்ற மாதம். அதில் நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போது தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசி நாயகனாகன குரு பகவான் என்று சொல்லக்கூடிய வியாழன் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறார். பயிற்சி அடைந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அவரோடு 5க்குரியவனும் சேர்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க. அது மறைவு ஸ்தானம் என்று பெயர். உங்கள் ராசிக்கு உடைய கிரகம் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம். அவர் போய் 6ல் மறைஞ்சதுனால கேந்திராதிபத்திய தோஷம் வேலை செய்யாது, அவ்வளவுதான். ஆக தோஷம் வேலை செய்யலைன்னாலே நல்லது தானே, நமக்கு கெட்டது நடக்காமல் போய்விடும் என்று அர்த்தம். கெட்டது நடக்காமல் இருந்தாலே ஓரளவு சந்தோஷம். ஒன்று கூடையவன் 6ஆம் இடத்திலே அமர்ந்துண்டு அவரோடு பூர்வ புண்ணியாதிபதியாகிய செவ்வாயோடு சேர்ந்து அங்கே இருக்கிறாரு. ஆகையினால பூர்வ புண்ணிய வகைகளில் குழப்பங்கள் தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் பிறக்கின்றது. பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் அல்லங்கில் சொந்த பந்தங்களில் இருந்த மனக்கசப்புகள் இவைகள் தீரக்கூடிய வகையிலே, கலகம் பிறந்தால்தான் நீதி பிறக்கும்னு சொல்லுவான். இந்த கலகம் பிறந்தால்தான் நீதி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கட்டம். ஆக ஒரு உச்சக்கட்டத்துக்கு ஏற்கனவே போய் பல பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து வந்தாச்சு. இப்போ ஒரு தீர்மானம், ஒரு சமாதானத்துக்கு வரக்கூடிய ஒரு தீர்மானம் வருகின்ற மாதம் இந்த மாதத்திலே அமையவிருக்கின்றது. ஆக அதன் மூலமாக கொஞ்சம் நிம்மதி என்பது உங்களுக்கு பிறக்கும். 4க்குடையவரும் இதே கிரகம்தான். 4க்கு அதிபதி 6ல் 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தாய் சுகம், கல்வி இவைகளை பொறுத்த மட்டில் ரொம்ப யோகம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நிதானமாக அது வாட்டுக்கு போயிட்டு இந்த தாய் இருக்கிறா அப்படின்னு சொன்னால் தாயாருக்கு மருத்துவ நார்மலான மருந்து மாத்திரைகளோடு அவளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். இதில் வேற ஒரு சிக்கல்கள் எதுவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 4ஆம் வீட்டில் அரவு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அங்கே இருக்கிறாரு. ஆகையினால 4ஆம் இடத்து தோஷமும் விலகி விட்டது. ஆக தாயாருக்கும் ஆயுள் கெட்டி அந்த சுகம், தடைப்பட்ட சுகங்கள் இந்த மாதத்தில் தெள்ளத் தெளிவாக கிடைக்கின்ற ஒரு மாதமாக அமைகின்றது. சுகம் கிடைக்கும். வீடு சம்பந்தப்பட்ட வகையில் இருந்த குழப்பங்கள் விலகி விடுகின்றது. அதில் சிறு சிறு பிரச்சனைகள் அந்த வீட்டில் அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு சில ரிப்பேர்கள் செய்யக்கூடிய இவைகளெல்லாம் இந்த மாதத்தில் செய்து முடித்து அப்பாட அப்படின்னு உஸ்ஸுன்னு உட்காரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அதேபோல் வண்டி வாகனங்களில் உள்ள பழுதுகளெல்லாம் சரி செய்யப்பட்டு, അല്ലെങ്കിൽ சில பேர் வண்டி எக்ஸ்சேஞ்ச் மூலமாக கொடுத்து புதிய வாகனங்களை பெறக்கூடியதாக இந்த மாதம் அமையும். மனை, வீடு இவைகளை பொறுத்தமட்டில் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு தசாபுத்தி வலுத்து இருக்கின்றவர்களுக்கு, அதாவது 5 அந்த உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு 5, 9க்கு உடைய கிரகங்கள் அல்லங்கில் 10, 2க்கு உடைய கிரகங்கள் தசை நடத்தி கொண்டு இருக்குமேயானால் புதிய இடம் சேர்க்கை, புதிய இடத்தில் வாஸ்து பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் அமைந்திருக்கின்றது. புதிய வாகனம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. அதே போல செலவினங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைந்திருக்கின்றது. தாய் வர்க்கத்தின் மூலமாக ஏற்கனவே விடுபட்டு வந்த சில சொத்துக்கள், அதில் உள்ள பிரச்சனைகள் விலக்கப்படுகிறது. அப்படிப்பட்டதாக இந்த மாதம் அமைகின்றது.
2, 3க்கு அதிபதியாகிய சனி பகவான் தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய கிரகம், தைரியம், வீரியம், பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு சொந்தக்கார கிரகம். ஆக 2 வீட்டுக்கும் சொந்தக்காரனாகிய ஆட்டநாயகன் சனி பகவான் 3ஆம் இடத்திலே ஆட்சி மூல திரிகோணமாக அமர்ந்து அவர் வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலும், அவருக்கு கேந்திரத்திலே உங்களுடைய ராசி நாயகனும் பஞ்சமாதிபதி குருவும் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பூர்வாங்க பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் நிச்சயமாக விலக்கி வைக்கப்படும் அல்லங்கில் ஒத்தி வைக்கப்படும், அல்லங்கில் சமாதான உடன்படிக்கைக்கு வந்துவிடும். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த சமாதானத்திற்கு வந்துவிட்டாலே எல்லா பிரச்சனைகளும் ஓய்ந்துவிடும். அந்த மாதிரியாக இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கின்றது. அதே சமயத்தில் அவருக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற செவ்வாயும் குருவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்றார்கள். 5 ஆக தனம், குடும்பம், வாக்கு சிறப்பாக விளங்கும். தன வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக்கிய புதன் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும், அந்த புதனுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கின்ற 2, 10க்கு உடையவர்கள் அந்த தொடர்புகள் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் தொழில் மூலமாக, உத்தியோகத்தின் மூலமாக, வியாபாரத்தின் மூலமாக வருமானங்கள் சிறப்பாக வரும் என்பதில் ஐயமில்லை. ஆக 10ஆம் பதியாகிய புதன் 8ஆம் இடத்தில், உங்களுக்கு 8ஆம் இடத்திலும், அவர் இருந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்துல சனியும் வக்கரத்தில் இருக்கின்ற காரணத்தினால தன முடை விலகும், தன பிரச்சனைகள் விலகும், தனத்தினால் ஏற்பட்ட தொல்லை துயரங்கள் இந்த மாதத்தில் விலக்கி வைக்கப்படுகின்றது. ஆக தன முடை விலகுகின்ற காரணத்தினாலே தன வரவுகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அதாவது மூதேவி வெளியே போயிட்டா ஸ்ரீதேவி உள்ள உட்கார்வாளாம். மூதேவி வெளியே போகாத வரைக்கும் ஸ்ரீதேவி உள்ள வரமாட்டா அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அந்த மாதிரி கணக்கில் மூதேவி வெளியே போகின்றாள், ஸ்ரீதேவி உள்ள வருகின்றாள். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்கிலிருந்து கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த ஆடி 18ஆம் பெருக்கு என்பது பெண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தேதி. குறிப்பாக ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்லக்கூடிய அந்த காலம் ஆடி 18ஆம் பெருக்கு அன்று. இந்த ஆடி 18ஆம் பெருக்கு இப்போ நிறைய பேர் கடை ஓப்பன் பண்ணுறாங்க, சில பேர் வீடு கிரகப்பிரவேசம், அது தவறு. அந்த மாதிரி செய்யப்படாது. விதை ஊன்றி, அதாவது விதைகள் விதைப்பதற்காக பட்டு சொன்னது தான் ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொன்னது. இந்த ஆடி 18ஆம் பெருக்கன்று விதைத்தால் அந்த செடி கொடிகள் நல்லபடியாக வளரும், நல்ல மகசூல் கொடுக்கும் என்பதற்காக செய்யப்பட்டதை தவிர அது ஒரு முகூர்த்த நாள் அல்ல. ஆடி மாதத்தில் எந்த முகூர்த்தமும் கிடையாது. அது பராசக்திக்கு உரிய மாதம். பராசக்திக்கு உரிய மாதத்திலே பவ்யமாக, சுத்தமாக, அது நீட்டாக, அதுக்காகத்தான் தம்பதிகளையே, புதுமண தம்பதிகளை பிரித்து வச்சிருவாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் போய் சுப முகூர்த்தம் அப்படிங்கிறது செய்யப்படாது. அந்த ஆடி மாதத்தில் வாஸ்து பண்ணலாம். அதை கடைகால் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, வீடு கட்டுவதற்கு, அது நாங்கள் வாஸ்துன்னு சொல்லுவோம். அதை கடகாணி அப்படின்னு சில பேர் சில ஊர்களில் சொல்லுவாங்க. அது வாஸ்து பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த ஆடி மாதத்தில் செய்யலாம். மற்றபடி நிலங்கள் வாங்கலாம், கொடுக்கலாம், வாஸ்து பண்ணலாம், கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. அதே போல் திருமண வாய்ப்புகளும் அதில் செய்யப்படாது. விதை விதைப்பதற்காக விவசாயிகளுக்கு ஆடி பட்டம் தேடி விதை என்று சொல்வதும், ஆடி பெருக்கு என்பது அந்த காலத்தில் காவேரி நதியில் பொங்கி வரும் வெள்ளம். அந்த வெள்ளம் அப்படிங்கிற காரணத்தினால தன்னுடைய கணவன்மார்களுக்கு தீர்க்காயுளாக இருக்க வேண்டும், விவசாயம் பெருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சுமங்கலிகள் கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக அது ஆடி 18ஆம் பெருக்கு விளங்கும். அந்த மாதிரி அந்த ஆடி 18ஆம் பெருக்கிலிருந்து உங்களுக்கு தன வரவுகள் மிகச்சிறப்பாக அமைக்கின்றது. அந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. அது முதல் உங்களுடைய பிரச்சனைகள், 7.5 சனியிலே தாக்கப்பட்ட நீங்கள் இன்னும் எந்திரிக்கவில்லை. அடித்து நொடிச்சு தூக்கி போட்டு உதச்சிட்டாங்க, குப்புற போய் விழுந்தாச்சு, அதனால் பாதாளத்தில் போய் கிடக்குறீங்க. 1-2 பேர் எந்திரிச்சிருக்கிறாங்களே தவிர மிச்சம் 990 பேர் எந்திரிக்கலை. ஆக இதில் 990 பேரில் ஒரு 50% கண்டிப்பாக இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் எழுந்து நடமாட ஆரம்பித்து விடுவார். அதாவது தன வரவு சிறப்பாக விளங்கும் சொல்ல அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக விளங்கும்.
5-12 அதிபதி ஆகிய செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறார். ஆக இதில் சில பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பூர்வ புண்ணிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சொத்துக்கள் விற்பனை ஆகிவிடும். அதன் மூலமாக கடன்கள் அடைக்கப்பட்டு விடும். இது இந்த 7.5 சனியில் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தீங்க, தலையால் தண்ணி குடிச்சு பார்த்தீங்க, ஒன்றும் முடியலை. அப்போ வித்திருந்தால் அவ்வளவு கேவலப்பட்டிருக்க வேண்டியதில்லை. அந்த கேவலப்பட்டிருக்க வேண்டாம், பசி பட்டினி இவைகளெல்லாம் இருந்து உயிர் மட்டும்தாயா மிச்சம் இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது. அங்கே சனி தான் விடலையே. இந்த சனி இப்போ சப்போர்ட்டுக்கு வரார். அதோடு செவ்வாயும் குருவும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த சொத்து பத்துக்குள்ள இருந்த வில்லங்கம் விலகி விற்பனை ஆகி அதன் மூலமாக உங்களுடைய சேர வேண்டிய பங்கு சேர்ந்து கடன்கள் அடைக்கப்பட்டு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தொடங்குகின்றது. ஆக அந்த 5ஆம் இடத்துக்குரிய 6ஆம் இடத்துல அந்த பூர்வ புண்ணிய சொத்து கையை விட்டு போயிடும் என்பதற்கு உண்டான கருத்து. 12ஆம் பதி 6ஆம் இடத்திலே அமர்ந்து 12ஆம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினால விரயங்கள் கட்டுப்பட ஆரம்பிக்கும். பெரிய விரயங்கள் சென்று விடும். அதாவது கடன் அடைக்கப்படுகிறது. அந்த பெரிய விரயங்கள் ஆன காரணத்தினால கடன்கள் விலகுகின்றது. அயன சயன போக பாக்கி அதன் மூலமாக உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் சிறப்பாக கிடைக்கும். 6-11 அதிபதி ஆகிய சுக்கிரன் அவர் 8ஆம் இடத்துல இருக்கின்றார். அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய்க்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன். அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால இந்த சொந்த பந்தங்களிடையே உள்ள கருத்து வேற்றுமைகள் இப்பொழுது குறைந்து காணப்படும். உங்களை தூற்றியவர்களெல்லாம் இப்போ லேசாக உங்களை கொஞ்சம் புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறான். அது நல்லா கூட முழுமையாக சொல்ல மாட்டாங்க, அறகுறையாக கொஞ்சம் புகழ்ந்துட்டு போயிடுவாங்க. அதாவது செய்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் மெச்சிக்கிடலாம். ஆனாலும் உங்களுக்கு நம்பிக்கை வரல. உஷாராக இருக்கணுண்டோ, ஏதோ சொல்கிறான், ஆஹா ஓஹோங்கிறான், ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏதோ ஒரு கவுத்துற வேலை பார்க்க போகிறாண்டோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்க தோணும். அவ்வளவு பயங்கர அடி பட்டிருக்கிறீங்க. அதனால் சொல்கிறேன். அப்படி இருக்குது. 6-11 கூடையவன் 8ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் 6 கூடையவன் 8 இருக்கலாம், தப்பில்லை. 11 கூடையவன் 8 இருக்கலாம், தப்பில்லை. ஏற்கனவே உங்களுக்கு நல்ல கிரகம் கிடையாது. 8ஆம் இடத்துல சூரியனோடும் புதனோடும் சேர்ந்திருக்கின்றார். இந்த சூரியனோடு சேர்ந்து இருப்பதும் சுக்கிரனோடு சேர்ந்து இருப்பதும் அந்த புதனோடு சேர்ந்து இருப்பதும், புதன் 7-10க்கு உரியவர். இந்த 7-10க்கு உரியவர் அப்படிங்கிற காரணத்தினால அது 8ஆம் இடத்துல 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் 8ஆம் இடத்துல போய் சேர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த கள ஒழுக்கம் தவறப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகின்றது. பொதுவாக உங்களுடைய மனைவியின் தோழி அல்லங்கில் பணியிடத்திலே தோழியாக இருக்கக்கூடிய சக ஊழியர் இந்த தோழியாக இருப்பாங்க. தோழியின் தோழி அந்த மாதிரி. இப்போ தோழியின் தோழி உங்களுக்கு தோழமையாக வருகின்றாள். இது கொஞ்சம் அரசல் புரசலாக உங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். யார் பேசுவாங்கன்னா உங்கள் தோப்பனார் வழிகளில் உள்ளவங்க பேசுவாங்க. அதற்கேற்றாற் போல உங்கள் நடவடிக்கைகள் அப்படி இறங்கும். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மூலமும் உத்திராடமும் அதை அடித்து அதை வாட்டுக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கும். ஆக அந்த போராட்டத்தில் உள்ளவங்க மட்டும் எப்பயுமே நீங்கள் போராட்டத்தில் போராடித்தான் வெற்றி பெறணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த 8ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. வீடு கொடுத்த சந்திரன் 12ஆம் இடத்துல நீச்சப்பங்க ராஜயோகத்தோடு இருக்கார். ஆகையினால் அதில் புகுந்து விளையாடக்கூடிய ஒரு நேரமாக வந்திருக்கிறது. குடும்ப கௌரவம் குலைந்து விடாமல் பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆகையினாலே இப்போ தான் 7.5 எந்திரிச்சு வாரீங்க. இதில் போய் குழிக்குள்ளே போய் விழுந்துடாதம பார்த்துக்கங்க. 7க்குரியவன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறான். அந்த நட்பு என்பது வேற மாதிரியாக சுற்றி விட்டுருவாங்க. ஆகையினாலே கவனம் தேவை. மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் வருவாங்க போவாங்க, யாரும் நிலைக்க மாட்டாங்க. 10க்குடையவன் 8ஆம் இடத்திலே அமர்ந்தால் தொழில் ரொம்ப இப்போத்தான் விறுவிறுப்பு கிடைக்கக்கூடிய கட்டம். இந்த விறுவிறுப்பு கிடைக்கக்கூடிய கட்டத்தில் உங்களுடைய மனசு வேற மாதிரி போயிடக்கூடாது. வியாபாரமும் இப்போத்தான் கொஞ்சம் சூடு பிடிக்கக்கூடிய கட்டம். ஆகையினாலே கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாவற்றிலும் பழகுங்கள். இது போக
இந்த கணவனை இழந்த அப்படின்னு சில பெண்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ உங்களோடு ரொம்ப நெருங்கி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. 8க்கு அதிபதி ஆகிய சந்திரன் நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கின்ற காரணத்தினால அந்த மறைமுகமான வாழ்க்கை அதிகமாக உங்களை கொண்டு போயிடும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்தவன் 12ஆம் இடத்துல போய் இருக்கிறாரு. அந்த போகம் என்ற கணக்கில் வாழ்க்கை மர்மமான வாழ்க்கைக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கின்றது. மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அடுத்தபடியாக 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சுட்டார். இப்போ உங்களுடைய ஒழுக்கம் தவறும், அல்லது உங்களுடைய தோப்பனாருடைய ஒழுக்கம் கண்டிப்பாக தவறுதலாக போய்கொண்டிருக்கும். கொஞ்சம் நிதானம், எச்சரிக்கை, அந்த கண்காணிப்பு ரொம்ப அவசியம். ஏனென்றால் தோப்பனார் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது இந்த இடத்துல உறுதியாகின்றது. தோப்பனார் ஏமாந்து கொண்டு இருக்கின்றார், ஏமாற்றப்படுகின்றார், இவர் ஏமாந்து கொண்டு இருக்கின்றார். ஆக அது யார் மூலமாக? தோப்பனார் கூட்டத்தின் மூலமாகவே ஏமாந்து கொண்டிருக்கிறார். எதன் மூலமாக? அந்த பெண்கள் வகையாக கொண்டு அதில் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த சபலம் எல்லாருக்குமே இயற்கையாக வர்றதுன்னு. ஆகையினால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது. இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே 7.5 வருஷமாக படாத பாடுபட்டு அனுபவம் நிறைய வந்திருக்கும். நல்லவே கெட்டவே யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப சீர்தூக்கி நடந்து கொள்வது நல்லது. கண்காணிப்பு, பொறுமை, நிதானத்தோடு எச்சரிக்கை முக்கியம். அந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த காலம் உங்களுக்கு நிறைய சம்பாத்தியம் கிடைப்பதற்கு வழிவகை உண்டாகின்றது. இந்த மாதத்திலே நீங்கள் கோடிகளை அள்ள முடியாது. പക്ഷേ இந்த மாதத்தில் தொடங்குகின்ற தொழில் அல்லது வியாபாரம் உங்களுக்கு வருங்காலத்தில் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக, மல்டி மில்லியனராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யும் என்பது சந்தேகமே இல்லை. அதன் மூலமாக மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் உங்களுடைய தொழில், உத்தியோகம், அந்த வியாபாரத்தில் முழு கவனத்தை செலுத்துவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக சிண்டு முடிஞ்சு விடக்கூடிய ஒரு, அதான் என்னமோ கிசுகிசுப்புன்னு சொல்கிறார்கள் இல்லையா, அந்த சினிமா சம்பந்தப்பட்டதில் கிசுகிசுப்பும்பாங்க. அந்த மாதிரி கிசுகிசுப்பு உண்டாக்கி விடக்கூடியவர்களாக பக்கத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அந்த கிசுகிசுப்புக்கு நீங்கள் உள்ளாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. இதுதான் ரொம்ப, ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், பல போராட்டங்களை கடந்து இப்போ தான் வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் மூச்சு விடலாம்ங்கும் போது இடையில சில சர்க்கல்கள் ஏற்படுவது சகஜம். எப்பயுமே முன்னேற்றமான பாதையிலே ஒருத்தன் செல்லுகிறான் என்றால் அங்கே இடையூறுகள் நிறைய வரும். இந்த இடையூறுகளை தாண்டி சென்று விட்டால் உயர்வு நிச்சயம், வெற்றி நிச்சயம். மல்டி மில்லியனராக கூட ஆகக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகையினாலே இந்த உஷாராக இருந்து கொண்டால் கோடீஸ்வரனாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.